பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். சரவணன் ஆத்திரத்தோட போதும் நிறுத்துங்க எல்லாரும், அவ அழுதுகிட்டே சொன்ன உடனே எல்லா பிரச்சனையும் விட்டுட்டு மறந்துட்டு ஏத்துக்கிருவீங்க. நான் என்ன முட்டாளா? இவளை ஏத்துக்கிட்டு நான் மறுபடியும் இங்க இருக்கிறதுக்கு? இது என் வீடு, என்னோட அம்மா, என்னோட அப்பா, என் கூட பிறந்தவங்க. நான் சொன்னா கேட்பாங்க, நம்புவாங்கன்னு நினைச்சேன். ஆனா ஒவ்வொரு முறையும் நான் பேசலான்னு வரும்போதெல்லாம் நீங்க பேசுறத கேட்கவே இல்ல. அடுத்து வாய மூடுன்னு திட்டினீங்க. சரி, ஒரு நாள் கேட்பாங்க, நாமளும் பொறுமையா போவோம்னு இத்தனை நாள் பொறுமையா போயிட்டேன். இன்னைக்கு எல்லா உண்மையும் மனசு தாங்காம போட்டு உடைச்சிருக்கேன். இப்ப கூட நீங்க என் பக்கம் நின்னு அவளை எதிர்த்து கேள்வி கேட்காம உங்க அப்பா செஞ்ச தப்பு, நீ பாவம், அழுகாதம்மான்னு ஆறுதல் சொல்றீங்க. அவ அழுதா உங்களுக்கு வலிக்குதுல, நான் அழுகிறேனே, உங்களுக்கு வலிக்கவே இல்லையா? எவ்வளவு நாள் நீங்க தாங்க மாட்டீங்க, கவலைப்படுவீங்க, உடஞ்சு போயிடுவீங்க. உங்களை ஏமாத்திர ஒருத்தி உங்க கூடவே இருக்கான்னு தெரிஞ்சா நீங்க தாங்கிக்க மாட்டீங்கன்னு நினைச்சு என் மனசுக்குள்ளே வச்சு பூட்டி இருந்தேன். எத்தனை தடவை பிரச்சனை வச்சு ஒவ்வொரு முறையும் அவ செஞ்ச தப்ப என்னைக்காவது சொல்லி இருக்காளா? அழுதுகிட்டே வருவா, அவர் இப்படி பண்றாரு, அவரு சந்தேகப்படுறாரு, அவரு என்ன அடிக்கிறாரு, இப்படிதானே சொன்னா? என்னைக்காவது நாங்க பொய் சொன்னோம், நான் படிக்கல, +2 படிச்சேன்னு சொல்லலையே. அவங்க அப்பா அம்மாவே பொய் சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கட்டும். கல்யாணம் ஆகி வந்து 2 வருஷம் ஆகுதுல, எப்பவாவது என்கிட்டயாவது உண்மைய சொல்லிருக்கலாம். இல்ல, என்கிட்ட சொல்ல முடியல. சரி, அம்மா கிட்டதான் நல்லா பழகுறாளே, நீங்க தான் பெத்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிறீங்களே, உங்ககிட்டயாவது சொல்லி இருக்கலாம்ல. நான் எதுக்காக சண்டை போடுறேன்னு சொல்லி இருக்கலாம்ல. அவளும் சொல்லல, நீங்களும் ரொம்ப ஈஸியா மன்னிச்சிட்டீங்க. அப்ப இத்தனை நாள் நான் கவலைப்பட்டு சரியா தூங்க முடியாம, சரியா சாப்பிட முடியாம பைத்தியக்கார மாதிரி தெரிஞ்சனே, அதுக்கு என்ன பலன்? எதுவுமே கிடையாது. நான் கேட்டேன், அப்பா கல்யாணம் பண்ணி வைங்கன்னு. நான் சாமியார போறேன்னு தானே சொன்னேன். எதுக்கு எடுத்தாலும் நீ நல்லவன், நீ பொறுமைசாலின்னு சொல்லி சொல்லி என்ன முட்டாளா மாத்தி வச்சிருக்கீங்கப்பா. என்ன கோவக்காரன்னு சொல்லுங்க, திமிர் பிடிச்சவன்னு சொல்லுங்க, என்ன கதிரு மாதிரி ரவுடித்தனமா பேசுற, எதிர்த்து பேசுறேன்னு சொல்லுங்கப்பா. அதுல கூட நான் பெருமைப்படுறேன். என்ன நல்லவன் மட்டும் சொல்லாதீங்கப்பா. இந்த நல்லவன் இன்னைக்கு தோத்து போய் நிக்கிறேன். அதுவும் உங்களால. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதுக்கு ஒரே காரணத்துக்காக தங்கமயில் வீட்டுல சொன்ன எல்லா பொய்யையும் நம்பி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க. உண்மை தெரிஞ்ச உடனே அவளோட பேச கூட என்னால முடியல. பொய் சொல்லி ஏமாத்துற ஒருத்தர் கூட வாழ்றது எப்படிப்பா? எப்படி வாழ முடியும்? இந்த அத்தனை விஷயங்களையும் நானா தேடி தேடி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன்ப்பா. கண்டுபிடிச்சு ஏன் தங்கமயிலு பொய் சொன்ன? நீ +2 தான் படிச்சேன்னு உண்மையை சொல்லிருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்கும் போது அடுத்த பொய்ய மூடி மறைச்சிட்டா. சொல்லிருக்கணும் தான், சொல்லாம மறைச்சிட்டோம் அப்படிதான் சொன்னாலே தவிர அவ மேல இருக்க தப்ப சொல்லவே இல்ல. இதெல்லாம் சொல்லலாம்னு நினைச்சு உங்ககிட்ட வந்து பேசுனா என்னையா என்னமோ பொறாமப்படுறவன், சந்தேகப்படுறவன் சொல்லி என் மேல புகார் கொடுத்துட்டா. நீங்களும் அவ சொன்ன உடனே எல்லாத்தையும் நம்புனீங்க. அடுத்து அவ மேல என்ன தப்பு இருக்குன்னு ஒண்ணு ஒன்னா தேட ஆரம்பிச்சேன். அவ ஆதார் கார்டை கேட்டா கொடுக்கவே மாட்டேங்கிறா. அதை தேடி கஷ்டப்பட்டு வாங்கி அவகிட்ட கேட்டேன். அதுக்கும் சமாளிச்சு பொய்யத்தான் தேடி சொன்னாலே தவிர உண்மைய சொல்லல. இன்னமும் என்னென்ன பொய் மறைச்சு வச்சிருக்கான்னு எனக்கு தெரியாது. இவ கூட நீங்க வாழணும்னு என்ன கட்டாயப்படுத்தினீங்கன்னா என்னால நிம்மதியா வாழ முடியாது. இவ என்னென்ன பொய் சொல்லிருக்கான்னு யோசிச்சு யோசிச்சு மண்டையெல்லாம் வலிக்குது. அதுக்கடுத்து இவளை பார்க்கும் போதெல்லாம் இவ பொய் சொன்னவன் மட்டும்தான் தெரியும். இன்னும் என்ன பொய் சொல்லிருக்கா? என்னை ஏமாத்திருவாளா? தூங்கும்போது தலையில கல் எடுத்து போட்டு அவரே செத்து போயிட்டான்னு உங்கள்கிட்ட பொய் சொல்லிருவாளா? இப்படிதான் நான் யோசிக்கணும். நிம்மதியா தூங்க கூட என்னால முடியல. வீட்டுல இருந்தாதான் கஷ்டப்படுத்துறா அப்படின்னு கடைக்கு வந்தா கடையிலயும் கஷ்டப்படுத்துறா. கடையில மாமா நம்மளை விட்டு போனதுக்கு இவதான் முழுக்க முழுக்க காரணம். கடையில இவங்க அப்பா பணத்தை பூரா திருடிடுவாரு. நீங்க பழனி திருடிட்டான்னு சொல்லி சொன்னீங்க. ஒவ்வொரு தடவை நீங்க சொல்லும் போது அவர் மனசு எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கும் என்னைக்காவது யோசிச்சீங்களா? இவளே பொய்க்காரி, இவங்க அப்பா அதை விட பொய்க்காரன். கடையில இருக்க பொருள்லாம் எடுத்து தின்றுவான், கல்லால இருக்க பணத்தை பாக்கெட்ல எடுத்து வச்சுக்கிருவான். இது மாதிரி எவ்வளவு பணத்தை எடுத்து இவங்க ஒழிச்சாங்களோ தெரியல. ஒரு ஆள் மேல பழி போட்டு அந்த ஆள் சண்டை போட்டுட்டு வெளியில போயிட்டாரு. பரவாயில்ல, அவராது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ மாமா நம்ம கடையை விட்டு நம்ம வீட்டை விட்டு வெளில போனதுக்கு காரணமே இந்த தங்கமயில் குடும்பம் தான். இவங்க அப்பா பணத்தை திருடுனா பழி பழனி மாமா மேல வருது. அவரு எத்தனை நாள் தான் பொறுப்பாரு? நீங்க அவரை போய் துரோகி அவன் இவன் சொல்லி கண்டமேனிக்கு பேசி வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்க. நீங்க மட்டும்தான் 2 பேரும் பேசுவீங்க. எதுக்கு நிக்கிற ஆள பேசவே விட மாட்டீங்க. அப்புறம் எப்படி எங்களை பத்தி உங்களுக்கு தெரியும்? நான் சொல்லணும்னு நினைக்கிறதே எப்படி சொல்றது? இப்படி கத்தணும், எதிர்த்து பேசணும். அப்பாக்கு இன்னைக்கு மட்டும் கோவம் வந்துருச்சு. எனக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க? நான் சாமியார போயிருப்பேன்னு தானே சொன்னேன்.
அப்படின்னு கேட்டப்ப அப்பா சொல்றத அப்படியே கேட்டு அடிமை மாதிரி இருந்து இப்படி பொய்க்காரிய கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றதை விட நான் சும்மா இருக்கிறதே பரவாயில்லதான். போங்கப்பா, இனிமேல இவளை சகிச்சுக்கிட்டு என்னால வாழ முடியாது. இப்பவும் இவங்க அப்பா கடையில இருக்க பணத்தை திருடத்தான் செய்வாரு. கடைக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல கூட எனக்கு அதிகாரம் கிடையாது. தங்கமயில நம்புற அளவுக்கு நீங்க என்ன நம்பல. நான் இனிமே இந்த வீட்டுல இருந்து என்ன பிரயோஜனம்? தங்கமயில இந்த வீட்டுல இருக்கான்னா நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன். மா, உனக்கு ஏத்த நல்ல மருமகமா அவளையே வச்சுக்கோங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சரவணன் கோவத்தோட கிளம்பும் போது ராஜி வேகமா வந்து, மாமா நில்லுங்க மாமா. அக்கா, நீங்க இவ்வளவு பொய் சொல்லிருக்கீங்களா? எங்க கிட்ட ஒரே ஒரு பொய்ன்னு தானே சொன்னீங்க அப்படின்னு வேகமா ஓடி வந்து சொல்றாங்க. மீனாவும் உடனே, ஆமாக்கா, நீங்க இத்தனை பொய்யா சொல்லிருக்கீங்க. சரவண மாமா எவ்வளவு மனசு வருத்தத்தோட பேசுறாரு அப்படின்னு கேக்கும்போது கோமதி கேக்குறாங்க, ஏய் என்னடி சொல்றீங்க? வேற என்ன விஷயம் உங்களுக்கு தெரியும்? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த எங்க கிட்ட சொல்லவே இல்லையே. அத்தை, அவங்களா சொல்றேன்னு சொல்லி எங்க கிட்ட சொன்னாங்க. அது வரைக்கும் நீங்க எதுவும் சொல்ல வேண்டான்னு அவங்க அம்மாவும் எங்க கிட்ட சத்தியம் வாங்கினாங்க. அப்படின்னா என்ன விஷயம்? அக்கா போட்டுட்டு வந்த 80 பவுன் நகையில 8 பவுன் நகை தான் தங்கம், மிச்சம் எல்லாமே டூப்ளிகேட் கவரிங் நகை தான். இதையாவது இப்பயாவது சொல்லுங்கக்கா, ஏன் இன்னமும் மறைக்கிறீங்க அப்படின்னு மீனாவும் ராஜியும் கேக்குறாங்க. சரவணன் வந்து, பாத்தீங்களா பாத்தீங்களா, இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருச்சு, இப்ப கூட அந்த பொய் வெளியில வரவே இல்ல. உண்மையிலே இவன் நல்லவளா இருந்திருந்தா நாங்க நகை போட்டதிலும் பொய் தான் சொல்லிருக்கோம், நாங்க ஏழை, எங்களால போட முடியலன்னு சொல்லி உண்மையை சொல்லிருக்கலாம்ல. நீங்க 2 பேரும் அவ பாவம், அவங்க அப்பா அம்மா பண்ண தப்புக்கு இவ என்ன பண்ணுவான்னு சர்டிபிகேட் கொடுத்தீங்க. இவ பொய்ய மறைக்கிறதும் பெரிய தப்பு தானே. அப்பா, இன்னைக்காவது இது கனவில்லாம நெசமா நடந்துச்சே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். மனசுல இருக்க பாரத்தை என்னைக்கடா கொட்டுவோம்னு காத்துக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை, இவளா பிரச்சனைய பண்ணி அத ரோடு வரைக்கும் இழுத்துட்டு வந்து அத அப்பா பார்த்து, அப்பா இந்த பிரச்சனைய ஆரம்பிக்காட்டி என்னால சொல்லிருக்கவே முடியாது. மனசுக்குள்ளே வச்சு கஷ்டப்பட்டிருக்கணும். இந்த நரகத்துல இருந்து எனக்கு விடுதலை. நான் கிளம்புறேன்ப்பா. நானா எனக்கு ஒரு வேலையை பாத்துக்கிறேன். நான் எப்படியாவது பொழைச்சுக்கிறேன். இனிமே இவ இருக்க பக்கமே நான் திரும்ப மாட்டேன் அப்படின்னு சரவணன் கோவத்தோட சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளில போறாரு. கோமதி உடனே, டேய் சரவணா நில்லுடா. டேய், தப்பே செய்யாத நீ எதுக்குடா வீட்டை விட்டு வெளில போனோம்? இது உன் வீடு, நீ எதுக்குடா வெளியில போனோம்? ஏய் தங்கமயிலு, நீ இப்படி பொய் சொல்லி ஏமாத்துவேன்னு நாங்க நினைக்கவே இல்ல. எத்தனை பொய்! நீ எம்ஏ படிச்சிருக்கின்ற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் உன்னை சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நாங்க யோசிச்சோம். நீங்க போடுற 80 பவுன் நகைக்காக எல்லாம் இல்ல. ஏன்னா சரவணனுக்கு படிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு ஆசை. அதனால்தான் படிச்ச பொண்ணு தேடிக்கிட்டு இருந்தோம். நீங்க எம்ஏ படிச்சிருக்குன்னு சொன்னதுனால்தான் உங்க வீட்டுல பொண்ணு எடுத்தோம். இப்ப அதுவே இல்லன்னு ஆயிடுச்சு. அப்புறம் எதுக்கடி நீ இங்க இருக்க? வெளியில போ அப்படின்னு கோமதி வேகமா போய் பையில எல்லா துணியும் எடுத்து போட்டு, கிளம்பு, பை ரெடியா வச்சிருக்கல, நான் கிளம்புறேன், எங்க வீட்டுக்கு போறேன், என்ன கொண்டு போய் விட்டுருங்கன்னு சொல்லுவேல, இப்ப நீ கிளம்பு அப்படின்னு கோமதி தங்கமயிலோட கழுத்தை புடிச்சு அப்படியே வெளியில தள்ளுறாங்க. தங்கமயில் போய் ரோட்ல தொப்புன்னு கீழே விழுகுறாங்க. இப்படி போனா நல்லா இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.